Dear 12th standard students, today we are going to find the value of sine inverse sine 2 pi by 3. We have to find this value. Before entering into this portion, sine inverse, let us first introduce what is the range of sine inverse. Sine inverse உடைய ஆன்சர் எதிலிருந்து எதுக்குள்ளார வரலாம் அது தெரிஞ்சாதான் you will successfully do this inverse trigonometric functions. Before going to sine inverse, let us discuss about sine function. What is sine 90? Our sine 90. Our sine 90 is 1. Our sine 270 is minus 1. What is our sine 0? Sine 0 is 0. What is our sine pi? Sine pi is 0. You can go on putting values. 0, 3 pi by 2, 5 pi by 2, 7 pi by 2, etc., 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 etc. When we go to sine 5 pi by 2, your answer will be 1. When you go to 7 pi by 2, answer will be minus 1. If you go to sine 9 pi by 2, answer will be 1. Sine 11 pi by 2, answer will be minus 1. Typical examples I am giving about 1 and minus 1. If you see this x-axis, y-axis, this is our pi by 2, this is our 3 pi by 2. Here answer will be 1 and here answer will be minus 1. Pi by 2, 1, 3, 5, 7, again 9, 11, it goes on like this. Sine 0 is 0, sine pi is 0, sine 2 pi is 0, sine 3 pi is 0, sine 4 pi is 0, sine 5 pi is 0. அப்போ sine உடைய values பார்த்தீங்கன்னா 1 minus 1 பல பேருடைய ஆன்சரா இருக்குது. 5 pi by 2 க்கும் 1 வருது, pi by 2 க்கும் 1 வருது. அப்போ ஒரு சம்ல ஒரு ஆன்சர் கேட்கும்போது different answers different students will be producing. அதனால மேத்தமேட்டிக்ஸ் என்ன பண்ணாங்கன்னா இதெல்லாம் மேப் பண்ணி பார்த்தாங்க. மேப் பண்ணி பார்க்க போகும்போது மைனஸ் 5 by 2ல இருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணி எல்லாத்தையுமே பிளாட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நிறைய பிளாட் பண்ணும்பொழுது minus pi by 2 plus pi by 2 வரைக்கும் minus pi by 2 ல இருந்து plus pi by 2 வரைக்கும் இருக்கிற ஆன்சர்ஸ்க்கு யூனிக் ஆன்சர்ஸ் கிடைச்சது. minus pi by 2 க்கு minus 1 கிடைச்சது, plus pi by 2 க்கு plus 1 கிடைச்சது. நிறைய ஆன்சர்ஸ் நடுவுல வந்தது உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் minus 1 by 2, minus root 3 by 2, 0, 1 by 2, இந்த மாதிரி நிறைய வேல்யூஸ் உள்ளார வந்தது. இவங்களுக்கு எல்லாருக்குமே யூனிக் ஆன்சர்ஸ் இருந்தது, யூனிக் ஆங்கிள்ஸ் இருந்தது. அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா இவ்வளோ வேல்யூஸ மேப்பிங் பண்ணாம மைனஸ் 5 by 2ல இருந்து பிளஸ் 5 by 2 வரைக்கும் மேப் பண்ணி அதுக்கு யூனிக் வேல்யூஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னா சைன் ஃபங்க்ஷன்ல மைனஸ் 5 by 2ல இருந்து 5 by 2 வரைக்கும் எந்த ஆன்சர்ஸும் ரிப்பீட் ஆகாது. இங்க ரெப்பிடேஷன் வருது பாருங்க. அந்த மாதிரி இதுல எந்த ஆங்கிள்ஸ் நீங்க யூஸ் பண்ணாலும், இதுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள்ஸ் எது யூஸ் பண்ணாலும் ஆன்சர்ஸ் ரிப்பீட் ஆகாது. இட் இஸ் கால்ட் a 1-1 ஃபங்க்ஷன். அதே மாதிரி all the element at the pre-image, எல்லாத்துக்கும் pre-image இருந்தது, pre-image. அதனால it was an on-to function. அப்போ both 1-1 and on-to bijective functionஆ இருந்தது. அந்த மாதிரி bijective functionஆ இருக்கிற values மட்டும் sin function செலக்ட் பண்ணாங்க.
ஏன் சார் இந்த வேல்யூஸ் எல்லாமே செலக்ட் பண்ண என்ன சார் ஆகும்? இந்த வேல்யூஸ் எல்லாமே செலக்ட் பண்ண என்ன ஆகும்னா நீங்க மேப்பிங் பண்ணும்போது 3 pi by 2 7 pi by 2 11 pi by 2 இது எல்லாமே எதுக்கு மேப்பிங் ஆகும்னா -1க்கு மேப் ஆகும். அப்ப இது 1 to 1 ஃபங்க்ஷன் வராது, many to 1 ஃபங்க்ஷன் வந்துரும். அப்ப நிறைய வேல்யூஸ் ரிசம்பிளன்ஸ் பண்ணும். அப்ப ரிவர்ஸ்ல போனீங்கன்னா -1 உடைய சைன் இன்வர்ஸ் ரிவர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் 3 pi by 2 சொல்லுவான், இன்னொரு ஸ்டூடெண்ட் 7 pi by 2 சொல்லுவான், இன்னொரு ஸ்டூடெண்ட் 11 pi by 2 சொல்லுவான். ஆன்சர்ஸ் யூனிக்கா இருக்க. அந்த யூனிக்னஸ்க்காக சைன்ல சைன் இன்வர்ஸ்க்காகவும் சைன் ஃபங்க்ஷனுக்காகவும் they have restricted the values. எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்கன்னா சைன் இன்வர்ஸுக்கும் சைனுக்கும் ரெண்டு வேல்யூஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. -pi by 2 and pi by 2 and -1 and 1. இதுக்கு நடுவுல வெரைட்டிஸ் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கும். -1 ல இருந்து 1 வரைக்கும். It includes -1, -0.9, அதுல இருந்து அப்படியே போயிட்டு 0, again half, √3/2 எல்லாமே இதுல இருக்கும். இந்த ஆங்கிள்ஸ் மட்டும் தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிக்கிறாங்க. பிகாஸ் எல்லா ஆங்கிள்ஸையும் நீங்க சூஸ் பண்ணி மேப்பிங் பண்ணீங்கன்னா many to 1 ஃபங்க்ஷன்லாம் வரும் உங்களுக்கு. அப்போ ரிவர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரே ஸ்டூடெண்ட்டுக்கு பல ஆன்சர்ஸ் வரும் ப்ரீ இமேஜ். அந்த பிரச்சனை வேணாம்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ ஆங்கிள்ஸை லிமிட் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு -pi by 2 pi by 2 -1 1 இந்த ஆன்சர்ஸை மட்டும் சூஸ் பண்ணிக்கிறாங்க. இதுல நடுவுற எல்லா ஆங்கிள்ஸும் நீங்க யூஸ் பண்ணிக்கணும். தட் இஸ் -90 ல இருந்து +90 வரைக்கும் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி -1 ல இருந்து +1 வரைக்கும் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இங்க +90 நீங்க தாண்டிட கூடாது. 91 டிகிரி கூட ஆன்சர் சொல்லிட கூடாது. அதே மாதிரி -91 டிகிரி கூட ஆன்சர் சொல்லக்கூடாது. 89 சொல்லலாம், 87 சொல்லலாம், -82 சொல்லலாம். இதுக்குள்ளதான் உங்களோட ஆன்சர் வரணும். இதை தாண்டி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணிருக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் பிரின்சிபல் வேல்யூஸ் ஆஃப் சைன் ஃபங்க்ஷன் அண்ட் சைன் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். Now coming back to this sum, I have just introduced sine inverse உடைய range. sin inverse x function உடைய range எதை தாண்டி போக கூடாது? -pi by 2 to pi by 2. -90 டிகிரில இருந்து +90 டிகிரி வரைக்கும் sin inverseக்கு ஆன்சர் வரலாம். 90 தாண்டிடக்கூடாது, -90 தாண்டிடக்கூடாது. உங்களுடைய ரிசல்ட் இந்த பிரின்சிபல் வேல்யூஸை தாண்டாம பார்த்துக்கணும். Right? Sin inverse and sin ரெண்டுமே ஆப்போசிட் ஃபங்க்ஷன்ஸ். sin inverseம் sineம் உங்களுக்கு நியூட்ரலைஸ் ஆயிடும், கேன்சல் ஆயிடும். அப்ப ஆன்சர் இஸ் 2pi by 3. What is 2pi by 3? Pi by 3 is 180 by 3 60. 60 into 2 is 120. 120 நம்ம ரேஞ்சில் இருக்குதா? தாண்டிட்டோம். எதை தாண்டிட்டோம்? 90 தாண்டிட்டோம். அதனால this is a wrong answer. இத ஆன்சரா எடுத்துக்க முடியாது. அதுதான் சொல்றாங்க சைனோடைய ஆன்சர், சைன் இன்வர்ஸ் உடைய ஆன்சர்ஸ் இதுக்குள்ளார தான் வரணும். It does not belongs to -pi by 2 to pi by 2. அதனால இந்த ஸ்டேஜ் போடக்கூடாது. இந்த ஆங்கிளை எப்படியாவது ரெடியூஸ் பண்ணணும். இந்த ஆங்கிள் எப்படியாவது மாத்தணும். எப்படி மாத்தணும்னா இதுக்குள்ள வர மாதிரி நீங்க சிம்பிளிஃபை பண்ணணும். என்ன செய்யலாம்? sin inverse sin 2pi by 3 can be written as pi minus pi by 3. ஷிஃப்ட் பண்ணி பாருங்க, ரைட்டா வருமானு 3pi minus pi 2pi by 3. இந்த மாதிரி இத பிரேக் அப் பண்ணலாம். ஆக்சுவலா இது 120 டிகிரி. இப்போ நான் இதை எப்படி மாத்திருக்கேன்னா 180 by 3 60 டிகிரிக்கு பிரிச்சிருக்கேன். அப்ப அதுல இருந்து நான் ஒரு பை வெளியில எடுத்திருக்கிறேன், ரைட்டா? அப்போ 180 minus 60 is 120. கரெக்ட் தானே? 180 minus 60 is 120. இந்த சம்மை இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிருக்கேன்.
coming back to our 11th standard. 11th standard என்ன சொல்லிருக்காங்க? sin inverse sin. இதை simplify பண்ணி காட்டுறோம் பாருங்க. Pi minus 5 by 3. This can be written as 2 into 90 minus 60. Right? Sin 2 into 90 minus 60. 11th standard நான் திருப்பி recall பண்றேன். 2 is an even number. Multiples of 90 வந்ததுன்னா இங்க சேஞ்சே இருக்காது. அப்போ sin தான் இருக்கும். கரெக்ட்டா? Even multiples of 90 வந்தா trigonometric function மாறாது. 11th standard. 2 into 90 even multiples வந்தா sin தான் இருக்கும். Then you can copy this 60 degree. Then you can copy this 60 degree. இங்க plus வருமா minus வருமா அப்படின்னு quadrant check பண்ணணும். Quadrant check பண்ணணும். 0 into 90, 1 into 90, 2 into 90, 2 into 90 னா இந்த லைன். minus 16 இந்த quadrant. இந்த quadrantல தான் நீங்க இருக்கீங்க. 2 into 90 minus 60. This is a second quadrant. All are positive. Students take centum. அப்போ இங்க sin is positive. அப்போ sin function is positive. அதனால இங்க minus symbol வராது. அப்போ back to 11th standard. Sin 2 into 90 minus 60 is sin 60. Even number வந்தா trigonometric function மாறாது. 60 அப்படியே காப்பி பண்ணிக்கணும். quadrant check பண்ணணும். இவன் sin quadrantல வந்தனால plus sin 60. Coming back, pi minus pi by 3 simplify பண்ணீங்கன்னா 60 degree. Reference is here. Reference is here. Right? இப்போ sinum sin inverse opposite functions. அதனால sin inverse sin cancel ஆயிடும் உங்களுக்கு. Your answer is 60 degree. Answer is 60 degree. அப்போ degree notationsல நம்ம மார்க் பண்ண கூடாதுன்றதனால I am just changing this to pi by 3. Pi by 3 radian measureல போடணும். அதனால answer is pi by 3. Pi by 3 என்பது minus 90 க்கும் plus 90 நடுவுல வருமா? கண்டிப்பா வரும். அதனால இந்த சம்மோட ஆன்சர் is minus pi by 2, pi by 2. This is your final result of sin inverse sin to pi by 3. Next we shall see sin inverse of 1 by root 2. Sin inverse of 1 by root 2. Sin table எப்போ வரும்? Sin 45 degree. Sin 45 degree. Right? Sin inverse and sin are opposite functions. அவங்க cancel ஆயிடுவாங்க, neutralize ஆயிடுவாங்க. answer என்ன வரும்? 5 by 4. 45 degree நம்ம range குள்ள இருக்குதா? கண்டிப்பா இருக்கும். 45 நடுவுல எங்காவது வரும் உங்களுக்கு. minus 90 க்கும் plus 90 க்கு நடுவுல. அப்ப it belongs to minus 5 by 2, 5 by 2. அப்ப நம்மளோட answers inverse function எடுக்கும்போது எந்த range தாண்டாம பார்த்துக்கணும்? minus 90 ல இருந்து plus 90 தாண்டாம பார்த்துக்கணும். Next sum is find the value, principal value of sin inverse minus half in degrees and radians. இங்க பாருங்க 0, 90, 180, 270. Minus half. Minus half எங்க இருக்கும் signல அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம். For example, sin 30 degree is half. Sin 30 degree is half. இப்போ minus half எங்க இருக்குன்னா அப்படியே anti clockwise direction. இது clockwise directionல போனது. அப்படியே anti clockwise direction வந்தீங்கன்னா minus 30 degree is minus half. இது plus half, இது minus half. Or இன்னொரு வழியா வரலாம். இப்படியே சுத்திட்டு வரலாம். clockwise anti clockwise சுத்திட்டு வந்தீங்கனாலும் இங்க வந்து சேரலாம். ஆனா எவ்வளவு டிகிரி வரும்? 150 டிகிரி வரும். அப்போ sin minus half-க்கு ரெண்டு ரெஃபரன்ஸ் இருக்கு. sin inverse of sin 150 சொல்லலாம், 150 டிகிரியும் சொல்லலாம், 150 டிகிரியும் சொல்லலாம். அப்படியே இங்க இருந்து வந்திருக்கோம் பாருங்க. இங்க இருந்து இந்த லைனுக்கு வந்து தொட்டீங்கன்னா மைனஸ் ஆஃப் கிடைச்சிடும்.
0ல ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபுல் ரவுண்ட் அடிச்சு வரணும் மைனஸ் ஆஃப் கிடைக்கும் ஆர் இன்னொரு சான்ஸ் இருக்குது என்னது sin inverse of sin -30 இது ஷார்ட்கட் ஆப்போசிட் சைடுல ரொட்டேட் பண்ணி வந்தீங்க ஷார்ட்கட் -30 ல வந்தால மைனஸ் ஆஃப் கிடைச்சது அப்போ another can be written as -30 degree அப்போ this can be represented in two forms 150 degree சொன்னாலும் மைனஸ் ஆஃப் தான் வரும் இத பாருங்க மைனஸ் ஆஃப் ஆன்டி கிளாக்வைஸ் ஒரு ஃபுல் ரொட்டேஷன் கிளாக்வைஸ்ல ஒரு ஷார்ட்கட்லயே மைனஸ் ஆஃப் வந்துடலாம் ஏன்னா ஆங்கிள் மட்டும் மைனஸ்ல போடணும் ஏன்னா நீங்க கிளாக்வைஸ்ல வரும்போது ஆங்கிள் மைனஸ்ல தான் சொல்லுவோம் அதனால -30 டிகிரி இதை எடுத்துக்கலாமானா இதை எடுத்துக்க முடியாது பிகாஸ் இட் டஸ் நாட் பிலாங்ஸ் டு என்ன வேல்யூ நம்மளுடைய பிரின்சிபல் ரேஞ்ச் sin inverse ஓட ரேஞ்ச் -5/2 ல இருந்து +5/2 தான் இருக்கணும் 90 தாண்ட கூடாது ஆனா நம்ம 90 தாண்டிட்டோம் அதனால this is impossible this situation is impossible எது கரெக்ட்டான சிச்சுவேஷன் sin inverse of sin -30 தான் கரெக்ட்டான சிச்சுவேஷன் ஏனா -30 belongs to -90 and +90 அந்த ரேஞ்ச் குள்ளார வந்துருது அதனால இத தான் எடுத்துக்கணும் sin inverse நியூட்ரலைஸ் ஆயிடும் ஆன்சர் is -30 degree find the principal value in degrees and radians நீ எழுதலாம் நீங்க how it can be written in radians -5/6 180/6 is 30 degree therefore our answer will be in radians as well as in degree okay அப்ப principal range -5/2 to π/2 மறக்கவே கூடாது sin inverse ல